வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான புட்டு பார்க்க போகிறோம். கேரளா ஸ்பெஷல் உள்ளி புட்டு. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த உள்ளி புட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணோமா? ரொம்ப ஈஸி. ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் டிஃபன் எதுனாலும் சொல்லிக்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. எண்ணெய் விட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் பொரிஞ்ச உடனே கட் பண்ண ஒரு வெங்காயம். ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், ஈவினிங் டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு தனியாக எதுவுமே தேவைப்படாது. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடலாம். 2 ஆர்க்கு கருவேப்பிலை, உப்பு காரம் எல்லாமே அதிலே இருக்கிறனால அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தனியாக ஒரு டிஷ் அதுக்காக பண்ணண்டாம். புட்டில் நாம் நிறைய வெரைட்டி போட்டிருக்கோம். மசாலா புட்டு போட்டிருக்கோம், பால் புட்டு போட்டிருக்கோம், ஓட்ஸில் பண்ணியிருக்கிறோம், கிழங்குல பண்ணியிருக்கோம். இது கேரளாவோட உள்ளி புட்டு. 3/4 பதம் வெங்காயம் வந்துருச்சு. இப்போ இதோட கொஞ்சமாக மிளகாய் பொடி. மிளகாய் பொடி வேண்டான்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடுங்க. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது டிரான்ஸ்பரண்டாக வந்தால் போதும். மறுபடியும் நம்ம ஆவியில் வேற வேக வைக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு புட்டு பொடி, வதக்கி எடுத்த வெங்காயம், 1 கப் கேரட்டு, 1/2 கப் தேங்காய், துருவின தேங்காய். ஏற்கனவே நாம் மசாலாவோட உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி தெளித்து மாவு பெசரி எடுத்துக்கிடலாம். தண்ணி ரொம்ப தேவைப்படாது. நம்ம மசாலா கேரட்டு எல்லாத்துலேயுமே ஈரப்பதம் இருக்கும், அதனால் பார்த்து விடுங்க. இப்போ 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளால நம்ம வெந்நி சூடு பண்ண வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. மாவு இது போல் உதிரி உதிரியாக இருக்கணும். அப்படியே போட்டுருவோம். விருப்பப்பட்டா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிடலாம். இன்னொரு லேயர் அதேமாரி போட்டுவிடுங்க. தேங்காய் இல்லாமல் நீங்கள் ஒரே பீஸாக கூட போட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. இது போல் எல்லாமே ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ஸ்டீம் வந்துட்டு இப்போ வேக வச்சு எடுத்துடலாம். ஆவி பறக்க நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.